ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? சிக்கன் 65ங்க. அந்த சிக்கன் 65 எப்படி செய்ய போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு சிக்கன் 65ங்க செய்யறதுக்கு என்னென்ன வேணும்னா, 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க. உங்கள் முன்னாடி இது பாருங்கள், ஒரு கிண்ணத்தில் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் நான் சொல்கிறேங்க. 1 டீஸ்பூன் அரிசி மாவு இப்போ போடுறேன் பாருங்கள். 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் கடலை மாவு போட்டணுங்களா. அடுத்தது வந்து 1/2 டீஸ்பூன் வந்து தனியா பவுட்ரு, 1/2 டீஸ்பூன் தனியா பவுட்ரு. அப்புறம் வந்துங்க கரம் மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்குங்க, ரொம்ப வேண்டாம், ஓகேங்களா. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து சில்லித்தூள், பிளைன் சில்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டீஸ்பூன். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம். இதெல்லாம் போட்டுக்கிட்டு மிக்ஸ் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை சொல்கிறேன் இருங்க. உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்குங்க, ஓகேங்களா. போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து போட வேண்டியது முக்கியமானது என்னென்னா, தயிர் 2 டீஸ்பூன், 1 2 இன்னும் 1 கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தயிர் வந்து குளிர்ச்சி தான், அதனால் நம்ம சிக்கன் 65 சாப்பிட்றதுனால வந்து இது சூட்டை தணிக்கும், ஓகேங்களா. 3 டீஸ்பூன் போட்டாச்சு. 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும், கையிலேயே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கையிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 1/2 hour அப்படியே வந்து நீங்கள் ஊற வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே வந்து ஒரு 1/2 hour ஊறட்டும். 1/2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1/2 hour வந்து நம்ம சில்லி சிக்கன் ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இப்போ வந்து ஒரு வானலில் வந்து எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து ஹீட் ஆயிடுச்சு, ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஒன்றா போடணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. எல்லாத்தையும் நிறைய போடக்கூடாது, ஒன்றா போடணும். ஒன்றா தனித்தனியாக போடுங்க. ஏன்னா எல்லாம் ஒன்றா போட்டிங்கன்னா ஒட்டிக்கும், அதனால் தனித்தனியாக போடுங்க. உடனே அதே மாதிரி போட்டுட்டு உடனே திருப்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். ஏன்னா உடனே திருப்பிங்கன்னா பிடிச்சிக்கும். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் வேகட்டும். இது வெந்துட்ட பிறகு அப்படியே நம்ம திருப்பி போடலாம். ஏன்னா இப்பயே நம்ம உடனே போட்டுட்டு உடனே திருப்பினோன்னா அது அப்படியே வந்து வானல்லாம் உள்ளே பிடிச்சிக்கும், ஓகேங்களா. அதனால தான் ஒரு 10 நிமிஷம் மூடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்க, நம்ம போட்டுட்டோம். கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இதை பாருங்க, நல்லா வெந்துருச்சு பாருங்க. இதை பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க, பார்க்கும் போதே தெரிஞ்சு பாருங்க. இப்போ அடுத்தது அப்படியே போட ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்பயும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றா போடுங்க, ஓகேங்களா. ஒன்றா போடுங்க, எல்லாமே மொத்தமாக போடாதீங்க. அப்போ தான் வந்து ஒட்டிக்காது, நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட் இருக்கும், ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்காது. நான் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க, ஓகேங்களா. எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக சரி சாப்பிட்டா ஒரு 2 பீஸ் சாப்பிட்டாலும் ஒரு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள் வெந்துட்டுருக்கு.
ஒரு ட்ரிப் போட்டாச்சு, இது 2வது ட்ரிப்பு. இது வெந்துட்டுருக்கு. இப்படி வேகும்போது என்ன பண்ணுறீங்க தெரியுங்களா, இந்த கருவேப்பிலை இருக்குது இல்லைங்களா, கருவேப்பிலை அப்படியே கருவேப்பிலை மட்டும் அப்படியே கொத்து அப்படியே அதை தூக்கி அப்படியே உருவி போட்டுருங்க. அதுவும் இதாகட்டும். கருவேப்பிலை போட்டோன்னா கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். இப்படி கொஞ்சம் நேரம் பொரிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, கருவேப்பிலை அதுவும் பொரிக்கிட்டோம். அப்படியே எடுத்துடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள் இப்போ எல்லாமே செஞ்சாச்சு. சிக்கன் 65 முடிஞ்சிச்சு. இது பாருங்கள், உங்கள் முன்னாடி பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள், மொறுன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை சாப்பிட்டு பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸில் எங்கள் கமெண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிங்க. ஓகேங்களா. இந்த 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 இதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா இருக்காரு, எங்கள் அப்பாவுக்கும் நான் கொடுத்து பாரு. அவர் வயசானவர் தான். அவர் வாய்க்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எங்கள் அப்பாட்ட கொடுக்குறேன். அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. சொல்லு அப்பா. நல்லா இருக்கா பாருப்பா, நல்லா இருக்கா பாருப்பா. உன் கையில கொடுத்துருக்குறேன், சாப்பிட்டு பாருப்பா. சாப்பிட்டு பார்த்து வியூவர்ஸ்க்கு சொல்லுப்பா எப்படி இருக்குன்ட்டு. சிக்கன் 65 நல்லா இருக்கா பாருப்பா. நல்லா இருக்குது, வாய் நல்லா ருச்சியா இருக்குது, நல்லா நல்லா மொறு இருக்குது. சுவையா இருக்காப்பா? நல்லா சுவையா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா வாய்க்கு மைதாப்பா உனக்கு? வயசானவங்க எல்லாம் மைதா? வயசானவங்க மைது நல்லா இருக்குது, எந்த குறையில நல்லா இருக்கு. நீங்க செஞ்சு பாருங்கப்பா. செஞ்சு பார்த்து எங்களுக்கு சொல்லுங்க. ஓகேப்பா, நல்லா இருக்குல்லப்பா? நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருக்கா பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க. எங்கள் அப்பா வந்து சாப்பிட்டு பார்த்தாங்க. இதை பாருங்க, உங்கள் முன்னாடி இதை பிச்சு காட்டுற பாருங்க. இதை பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க, சாஃப்டாக இருக்குது பாருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் 65 செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகேங்களா. அதை பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள், கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெண்டிங் சமையலுக்கு மறக்காமல் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை அடிக்கடி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணனா உங்களுக்கு என்னுடைய வீடியோ வந்து அப்பப்போ பார்க்கலாம் நீங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.